நிஜமாவே நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? பொண்ணு இல்ல, நான் பண்ணல. ஏச்சி, ஏய் பொய் சொல்லாத. நீ பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாலும் முடிவு பண்ணல. உன்ன அதை விசாரிக்க தான் வந்திருக்கோம். நீங்க சொல்றது புரியல. இங்க இருந்து யார் ஃபோன் பண்ண போறாங்க? சார், நீங்க முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லுங்க சார். என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்டாதான் புரியும். மகா, 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 மகா. ஏய், ஒரு வேலைக்காரி நீ என்னையவே போட்டு கொடுத்துட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு இருக்குடி. மகா, மகா. யார் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது? அதெல்லாம் தெரியாது சார். ஃபோன் பண்ணது ஒரு லேடி. இப்போதைக்கு அது மட்டும்தான் தெரியும். வாமா, உன் வளையல் கேஸ் பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்ல இல்லன்னு சமாளிக்கிறா பாரு. இருக்குடி உனக்கு. அவரை மிரட்டுறதுக்கு தானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னோம். எப்படி நிஜமாவே போலீஸ் வந்திருக்காங்க? நம்ம வீட்ல இருந்து யார் ஃபோன் பண்ணிருப்பாங்க? மகாவோட வளையல் காணாம போனது எப்பவோ நடந்த விஷயம். அது எப்படி இங்க இருக்கும்? சார், என்ன சார் இது லாஜிக்கே இல்லாம இருக்கே. சார், அதான் சார் எனக்கும் புரியல. இந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சாதான் சார் நீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். என்ன மகா இது? உன்னால எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? உன்னால இப்பதான் பெரிய பிரச்சனை வந்துச்சு. யாரோ உன்னை கடத்துனாங்கன்னு திரு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். அதுல அவனுக்கு கையில காயம் ஏற்பட்டுருச்சு. கையில அந்த காயம் ஆறுறதுக்குள்ள இப்ப இன்னொன்னா சொல்லு. நீதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? அது சரி, இவளை தவிர வேற யார் ஃபோன் பண்ணியிருக்க போறா? இவ தான் பண்ணியிருக்கணும். பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, அவ சொல்லட்டும். மகா, நீதான் ஃபோன் பண்ணியா? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அம்மா சொன்னதுல என்ன தப்பு? இவ வளையல எங்கேயோ தொலைச்சிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வளையல் இங்கதான் இருக்குன்னு சொல்லிருக்கா. எதுக்கு இந்த டிராமா பண்றான்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு காணாம போன வளையல திருடினது இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே குடும்பத்து மேல பழிய போட்டு பணம் கறக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. இவ சரியான கேடி. சித்தி, என்ன ஏதுனே விசாரிக்காம இப்படி அபாண்டமா மகா மேல பழி போடுறத நிறுத்துங்க. அவளை கொஞ்சம் பேச விடுங்க. ஃபோன் பண்ணது இவளா? என்ன சொல்றா இவ? என்ன காவேரி சொல்ற? நீயா ஃபோன் பண்ண? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். புரியுற மாதிரி சொல்லுமா. நீ எதுக்கு ஃபோன் பண்ண? மகா நம்ம வீட்டுக்கு வந்த அதே நேரம் திவ்யா மகாவோட வலையில காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அதை விசாரிக்க இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே. அப்போ இதோ நிக்கிறாரு என் புருஷன். எனக்கு கிஃப்டா 10 பவுன் வலையில வந்து கொடுத்து இத எனக்காக வாங்கினேன்னு சொன்னாரு. அதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மகாவோட வலையிலும் 10 பவுனு, இவரு கொண்டு வந்து கொடுத்த வலையிலும் 10 பவுனு. அதோட கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த சந்தேகத்துலதான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண. இது என்ன புது கதையா இருக்கு? அப்ப இவன் தான் வலையில திருடி கொண்டு வந்து கொடுத்தானோ? என்ன காவேரி, நம்ம மாப்பிளைய போய் தப்பா நினைக்கிற? அவர் என்ன திருடுறாளா? மகா வளையலும் மாப்பிள்ள உனக்கு வாங்கி கொடுத்த வளையலும்
10 பவுனுங்கிறதுக்காக அவரை நீ சந்தேகப்படுவியா? ஊர் உலகத்துல 10 பவுன்ல வேற வளையலே இல்லையா? அது மகாவோட வளையலா தான் இருக்கும்னு நீயா எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? தப்பு காவேரி. ஆமா காவேரி, நீ பண்ணது பெரிய தப்பு. மாப்பிள்ளைய போய் சந்தேகப்படலாமா? காவேரி காரணம் இல்லாம தினேஷ சந்தேகப்பட மாட்டாளே, இதுல என்னமோ இருக்கு. கவிதா, என்ன நடக்குதுங்க? நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் மகா ஃபோன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். என்னடி கதை எங்கெல்லாமா போகுது? அதுதான்க்கா எனக்கும் புரியல. இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது பாருங்கம்மா, நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர்லாம் அப்புறமா பேசிக்கங்க. முதல்ல அந்த வலையில கொண்டு வர சொல்லுங்க. அதை காட்டி இந்த பொண்ணுகிட்ட கேட்போம், அப்ப தெரிஞ்சிடும். சார் சொல்றதுதான் கரெக்ட். சித்தியே இவ்ளோ தூரம் சொல்லிட்டாங்க, அப்பவே இந்த ப்ராப்ளமை இங்கே கிளியர் பண்ணணும். சித்தி, நீங்க சித்தப்பா வாங்கி கொடுத்ததா சொன்னீங்களே, அந்த வளையல் எடுத்துட்டு வாங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறம்மா? போமா. இந்த வேலைக்காரி தான் ஃபோன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். கடைசியில காவேரி ஃபோன் பண்ணிருக்கா. இவளுக்கு எப்படி டவுட் வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம கவரிங் வலையில வேற மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு நிச்சயம் போலீஸ் நம்மளை தூக்கிட்டு போக போகுது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட போறோம். ஐயோ காவேரி, இருக்குடி உனக்கு. இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? அந்த பொண்ணுகிட்ட வலையில காட்டுமா, அதான் நான் பார்த்து சொல்லிட்டோம். ஏய், எதுக்கு உன் வளையல் இல்லைன்னு போய் சொன்ன? அக்கா, நிஜமாவே அது என் வளையல் இல்ல. அதனாலதான். ஒரஞ்சன்னு வச்சுக்கோ. திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்றியா? உன் பொய்ய போலீஸ் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா. என்னோட வளையல்னா நானே சொல்லிருப்பேன்க்கா. போதும் மகா, எனக்கு எல்லாமே தெரியும். நேத்து ராத்திரி நீ அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த நேரத்துல நீ ஏன் மாடிக்கு போறேன்னு சந்தேகப்பட்டு பார்க்க வந்த. நான் வந்தது உனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது.